உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்னவெல்லாம் கொடுக்க போகுது, எப்படிலாம் இருக்க போகுது, கனவுகள் நினைவேறுமா, காரிய வெற்றி கிடைக்குமா, நினைச்ச மாதிரி நடக்குமான்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் பராபவ வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மேடம் பண்ண போகுது, ஏதாவது தப்பிப்போமா மாட்டோமா, 10ல் வேற சனி உட்காந்துருக்காரு, ஏற்கனவே வேலை போகுமா போகலையான்னு தெரில, கொஞ்சம் டைலமா தான். ஒரு முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் குழப்பமான சொல்லி தான் நீடிக்கும். நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தால் இங்கே வந்துடுவீங்க, இங்கே இருந்தால் ஃபாரினுக்கு போவீங்க. சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு 250 விழுக்காடு இருக்கு. 100 200 இல்லை, 250 விழுக்காடு இருக்கு. நட்புகள் மூலமாக நல்லது கிடைக்கும், தெய்வீக ஆற்றல் கிடைக்கும். ரொம்ப குழப்பிக்காதீங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிக்கவே வேண்டாம். கலைக்கு மேல இருக்க குரு அமர்ந்து 2ஆம் இடத்துக்கு போறார். தனக்காரகன் தனஸ்தானத்துல அமரத்தோட ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா? சூப்பரா இருக்க போகுது. ஆரம்பிக்கிற அந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்கார் ராசிநாதன். மே ஜூன்லாம் தாண்டிடுச்சுன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கொஞ்சம் மே மாதம் இல்லை, உண்மையை சொல்லலாம் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான். அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை சந்திப்பீர்கள். ஏறுமுகம் தான். நிறைய பேருக்கு இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க. குரு உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. தொழில்ஸ்தானம் விருத்தி அடைய போகுது. சுய தொழில் தொடங்க போறீங்க. பேங்க் விஷயத்துல கவனமா இருக்கணும். 2ஆம் இடம் குரு உட்கார போறாரு அப்படின்ற போது வருமானம் வரும், எல்லாம் வரும். பட் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் இல்லாம பார்த்துக்கோங்க. நீங்க இங்க இருக்கிறது இல்லை, ஃபேமிலிங்க கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் வரும். வேலை நிமித்தமாக நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு புதுசா ஏதாவது ஏஐல படிப்போமா, இப்பயே ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை அடுத்து அதற்கான வாய்ப்புகள் வரும். புதுசா ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க. அது எதா இருக்கட்டும், ஏதோ புதுசா ஒரு கோர்ஸோட ஜாயின் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு கம்யூனிட்டியோட புள்ள இறங்குவீங்க, ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுவீங்க, அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் மிதுனத்துக்கு நடக்கும். நிறைய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. நல்லவையெல்லாம் தேடி வரப்போகுது. ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறம்லாம் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. 2ஆம் குழந்தைக்கான யோகம் அதிகமாக இருக்குது மிதுனத்துக்கு. வேலை அப்படின்ற இடத்துல வேலையும் வீடையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஏப்ரல் மேல. பட் ஜூனுக்கு அப்புறம் அது சரியாக போகுது. ஒர்க் ப்ரெஷர் தான்ப்பா ரொம்ப அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாருன்ற போது நிறைய வேலை கொடுப்பார். ஆனால் வேலையின் மூலமாக வருமானத்தையும் கொடுப்பார். நல்லவையெல்லாம் தேடி வரப்போகுது. நிறையா சொந்த பந்தங்கள் சூழ சில விஷயங்கள் நடக்கும் மிதுனத்துக்கு. நல்ல காரியம் நடக்கும். ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, இல்லை வீட்டுக்கு போவீங்க, இல்லை வீடு வாங்குவீங்க, இல்லை வேற ஊர்ல இருக்கவங்க உங்களை தேடி வருவாங்க. இதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா வேலை அப்படின்ற இடத்துல தான் செக் வச்சிருக்காரு சனி. அதை மட்டும் கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துல குரு இருந்து பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்புறம் என்ன வேணும்? வேலை கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். குணரோக சத்ருஸ்தானத்தை போய் குரு பார்வையிடும் போது அதை தவிடுபடியாக்குவார். எவன்லாம் உங்களை அழிக்கணும்னு நினைச்சானா அவனே அழிஞ்சு போவான். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணும். மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்கப்பா. இப்போதைக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்குல்ல, கொஞ்ச நாள் 2 மாசம் சரியா போயிடும் மிதுனத்துக்கு. அப்புறம் நீங்க வைக்கிறது தான் சட்டம். பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, இதெல்லாம் சரியா போகுது.
என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, அடுத்தடி நான் என்ன எடுத்து வைப்பேன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வழிபாதை கிடைக்க போகுது. வழித்துணையாக சில பேர் வரப்போகிறாங்க. லைஃப் திடீர்னு ஒரு நாள் சேஞ்ச் ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். ஒரு 6 மாதம் கொஞ்சம் டஃப்பு, அதுக்கப்புறம் சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. நினச்ச மாதிரி நினச்ச காரியங்கள் நடக்கும். வேலை மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி எல்லாம் ஓகே. மாமனார் மாமியாரிட இருந்து ஏதாவது ஒரு சொத்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அவங்க ஏதாவது ஒரு காசு கொடுத்து நீங்கள் ஏதாவது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் கேட்டே இருக்கீங்க பிரிக்கலன்னா இந்த தடவை பிரிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை கூடி வருது. யாருக்கு? மிதுனத்துக்கு. உங்கள் பேரில் சில சொத்து எழுதி வைப்பாங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க. நிறைய நல்லவை எல்லாம் தேடி வரப்போகிறது. குலதெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தோஷமா இருப்பீங்க. எப்போ? செப்டம்பருக்கு அப்புறம். அது வரைக்கும் எங்கேயே செல்லும் இந்த பாதை மாதிரி தான் போகுது. இப்போ எதுக்கு ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னா, எங்கே நம்ம கவனமாக இருந்துக்கணும்னு சொல்கிறது. நிறைய பேர் வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஏற்கனவே இருக்கிற வண்டியை போட்டு புது வண்டி வாங்குவீங்க. இல்லை அந்த வண்டிக்கு பழுது பார்ப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு வந்து உட்காந்து வருமானத்தை பயங்கரமாக கொடுக்கும். அது உச்ச குருவாக அமர்ந்திருக்கிறது. நல்ல வருமானத்தை கொடுக்க வைப்பார். கமிஷன் மூலமாக வருமானம் வரும். எதன் மூலமாக வருமானம் வரும்னா, கமிஷன். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மெக்கானிக் ஃபீல்டில் இருக்கீங்களோ, உணவு உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் இருக்கீங்களோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட்டாக இருக்க போகுது. கடல் கடந்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. இங்கேருந்து நாங்கள் போவேனா அப்படின்னு கேள்வி கேட்டால் எனக்கு 6 மாதத்துக்கு பதில் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ரொம்ப பயந்துக்க வேணாம். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகரிக்கும். வேலை பளு, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. வீட்டையும் வேலையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஓரளவுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி வரும். நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலுமே ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு மனக்லேதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து காலபுருஷனுக்கு குரு வந்து அமர்றாருன்ற போது கொஞ்சம் ஒரு மாதிரி. ஆனால் ஜூலை ஆகஸ்ட்க்கு அப்புறம் எதை வேணால் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் பிறக்கும். அந்த தைரியம் உங்களை வீரநடை போட வைக்கும். நல்லா இருக்கு மிதுனத்துக்கு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கோல்டு, ஃபீவரு, ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு சுழுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தோள்பட்ட உங்களுக்கு உங்கள் ஸ்பௌஸுக்கு 2 பிரச்சனை. கை, ஷோல்டர் இந்த இடத்த கவனமாக பார்த்துக்கணும். மிதுன ராசிக்காரர் எலும்பு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உட்காந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் சுருன்னு வலிக்கும். வெளியில் சொல்லவும் முடியாது. இதெல்லாம் மிதுனத்துக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. முதுகு தண்டுவட பிரச்சனை, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். படிக்கிற மிதுன ராசிக்கார பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கே குரு பார்வை எழும்போது நல்ல டீச்சர் கிடைப்பாங்க, நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. மிதுன ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கு. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் காத்திருக்கிறது. 2ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. வீட்டில் கெட்டி மலை சத்தம் கொட்டணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். இந்த தடவை திருமணம் நடத்தும். நீங்கள் நடத்தி வைப்பீங்க, இல்லை நீங்களே நடத்துவீங்க. உங்கள் வீட்டில் 20ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், எல்லா கல்யாணம் நடக்கும். இந்த தடவை ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுபகாரியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் மிதுனத்திற்கு அமைய காத்திருக்கிறது. குழந்தை பிறப்புல தவிச்ச மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது. வேலையை விட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட உங்கள் ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தால் போக மாட்டீங்க. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். கேது அவ்வளோதான். இப்போ செப்டம்பர் நவம்பர்லேருந்து 3ஆம் இடத்துல உட்காந்து கேது போதுண்டா சாமின்ற வரைக்கும் திரும்ப ட்ரை எத்தனை தடவை தான் நான் ட்ரை பண்ணுறது, எதை தொட்டாலும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாகவே இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்பக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து அமர போகிறார். ஐயோ 2ல் கேதுவா? குருவோட சேர்ந்து கேது கேளை யோகத்தை கொடுப்பார், கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். எங்கள் பணத்தை போட்ட எங்கள் பணம் ஒருன்ற அறிவை கொடுப்பார். யூஸ்வலி மிதுனத்துக்கு அறிவு ஜாஸ்தி. இந்த தடவை எதை பண்ணால் அறிவுன்ற அறிவை அழகாக பயன்படுத்த வைப்பார். அதுவே ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் மிதுனத்துக்கு. தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வாய்ப்பு நல்லா இல்லை, பிரச்சனை தான் சந்திப்பீங்க. அதனால் இந்த பிட்காயினு அதே மாதிரி இந்த இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுதல் மிதுனத்துக்கு நல்லது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல காரியம்லாம் கூடி வரப்போகுது. நிறைய பேர் கார் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது. வாங்கினா சொல்லுங்கள் கமெண்ட்டில், கண்டிப்பாக வாங்குவீங்க. ஒயிட் கலர் இல்லாட்டி ஆஷ் கலரில் கார் பார்த்துருப்பீங்க. கார் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது. நிறைய பேர் சொந்த தொழிலுக்குள்ளே இறங்குவீங்க. இடம் சம்மந்தப்பட்டு, மனை சம்மந்தப்பட்டு எல்லாமே நல்லது கூடி வரதுக்கான நேரமாக இருக்குது மிதுனத்துக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை.
10ல் கண்ட சனி இருக்கக்கூடியது கர்மா வைத்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு. கர்மா கிளென்ஸாக இருக்கு. நிறைய கோயிலாக சுற்றுவீங்க இந்த தடவை. நிறைய கோவிலோட கனெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் மிதுனத்துக்கு உண்டு. ஸோ பெருசெல்லாம் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்குது. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது. மிதுனராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? குருவாயூரப்பனை பிடிச்சிக்கோங்க. குருவாயூரப்பனுடைய வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். முடிஞ்ச ஒரு தடவை போயிட்டு வாங்க. இல்லை பாருங்க. இல்லையா வருமானம் தான் பிரச்சனையாக இருக்குன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு மிதுனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். அம்பிகையை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வருது. இல்லை காமாட்சி அம்மன் ஃபோட்டோ உங்கள் வீட்டில் வச்சுக்கிறது, உங்கள் டிபியாக வச்சுக்கிறது, மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்க்க மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ராஜயோகம் வருவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக காமாட்சி அம்மன் அருள காத்திருக்கிறார். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இனிதை மலர காத்திருக்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு.